அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டாக்டர் ஃபிக்ஸிட்டில் வர கிராக் சீல் பேஸ்ட் பட்டியை வந்து நம்ம கிராக்கில் எப்படி அப்ளை பண்ணி பார்க்கணும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த பட்டி வந்து கிராக்கில் பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பட்டியை வந்து நம்ம 2 கோட்டிங் பார்க்கணும். இந்த 2 கோட்டிங் வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணி பார்க்கணும். ஸோ அதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்படியே மறக்காமல் நம்ம சேனல்லையும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் மட்டும் பண்ணிக்கோங்க. 1 கிலோ கிராக் சீல் பட்டியோட விலை பார்த்தீங்கன்னா 380 ரூபாய் வரும். நம்ம பட்டி பார்க்க போகிறது வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற கிராக்கை தான் நம்ம இப்போது அட்டன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பட்டி தகடை வச்சு இந்த கிராக்கை வந்து நல்லா கீறி விட்டுக்கணும். பட்டி தகடை வச்சு நம்ம வந்து ரொம்ப ஆழமாக கீறக்கூடாது. நம்ம பட்டி பார்க்கறதுக்கு கிராக்குக்கு மேலே கேப் இருந்தால் போதும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம கீறி விட்டுக்கினா போதும். பட்டியை வந்து தகடில் கொஞ்சமாக எடுத்துக்கணும். கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு இந்த கிராக்குக்கு மேலே வந்து இருக்கிற பட்டியை மொத்தமாக இந்த மாதிரி பூசி வச்சுக்கோங்க. அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பட்டியை வந்து அந்த கேப்பில் வச்சு ஃபில் பண்ணி பார்க்கணும். தகடை வந்து ஒரே பக்கமாக வலித்து பார்க்கக்கூடாது. எதிரும் முதிருமாக தகடை மாற்றி மாற்றி வலித்து பார்க்கணும். அப்போ தான் வந்து அந்த கேப்பில் போய் பட்டி நல்லா ஃபில் ஆகி உட்காரும். தகடை வந்து நல்லா கொஞ்சம் அழுத்தி அழுத்தி உள்ளே தள்ளி பார்க்கணும். பார்த்துட்டு நீட்டாக வச்சு ஒரு வலி இந்த மாதிரி வலிச்சிக்கணும். ஃபஸ்ட்டு கோடு பட்டி பார்க்கும்போது அந்த கிராக்கில் வந்து பட்டியை நல்லா அழுத்தி உள்ளே ஃபில் பண்ணிவிட்டு பட்டியை வந்து மட்டமாக வழித்து எடுத்துக்கணும். பட்டியை வந்து ரொம்ப அதிகமாக ஏற்றி பார்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு கோடு பண்ணிட்டோம். பட்டி ஏற்றி பார்க்கறதுனா அதிகமாக எடுத்து பூசக்கூடாது. ஃபஸ்ட்டு கோடு பட்டி வந்து அரை மணி நேரத்தில் காஞ்சிரும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்கு மேலே வந்து நம்ம செகண்ட் கோட்டிங் வலிக்கணும். செகண்ட் கோட்டிங் வந்து பட்டி அப்ளை பண்ணிவிட்டு பட்டியை வந்து ஒட்டை வழித்து எடுக்கக்கூடாது. பட்டியை வந்து ஏற்றி பார்த்துட்டு தகடை வந்து லேசாக வச்சு வலிச்சிட்டு வரணும். பட்டி வந்து வாலில் வந்து கொஞ்சம் லைட்டாக ஏற்றி பார்க்கணும், கொஞ்சம் தடிமனாக. கிராக்கில் இந்த பட்டியை நம்ம பார்த்து முடித்ததும் இந்த பட்டியை வந்து நம்ம எமர்ஷீட்டை வச்சு தேய்க்கலாம் முடியாது. ஸோ இந்த பேட்ச் தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா, இதுக்கு மேலே வந்து நம்ம பவுடர் வால்பட்டி பார்க்கணும். அந்த பவுடர் வால்பட்டி பார்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து எமர்ஷீட்டை வச்சு தேய்ச்சிட்டு கலர் டச்சப் பண்ணிக்கலாம். அப்போ வந்து இந்த பேட்ச்சு தெரியாமல் இருக்கும். கிராக் பட்டி பார்த்து முடித்ததும் அதுக்கு மேலே வந்து நம்ம பவுடர் பட்டி பார்க்கணும். ஸோ அதுக்காக வந்து நம்ம எடுத்துக்கிற பட்டி வந்து ஜேகே கம்பெனியில் வர ஜேகே வால்மேக்ஸ் பட்டி 1 கிலோ எடுத்துருக்கோம். இதில் வந்து நம்ம 1/2 கிலோ தான் யூஸ் பண்ண போகிறோம். 1/2 கிலோ பட்டிக்கு வந்து தண்ணி 170 ml தண்ணி வைக்கணும். தண்ணி வச்சுட்டு இந்த 1/2 கிலோ பட்டியை வந்து ஃபுல்லாத்தையும் கொட்டிக்கலாம். கொட்டிக்கிட்டு இந்த பட்டியை வந்து நம்ம கையில் தான் மிக்ஸ் பண்ணணும். கையில் வந்து ஒரு 30 செகண்ட் வந்து மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட்டியை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி திக்னஸில் இருக்கும். பட்டி கலக்கிட்டு கையை வந்து டப்பாவில் இந்த மாதிரி நல்லா வழிச்சிக்கிட்டு கையை வந்து நம்ம தண்ணியில் கழுவிக்கலாம். ஈரமாக இருக்கும் போதே கழுவிட்டா ஈஸியாக போயிடும். வால் பட்டி பார்க்கறதுக்கு வந்து ஒரு 3 இன்ச்சு பட்டி பிளேடும் ஒரு 4 இன்ச்சு பட்டி பிளேடும் தேவைப்படும். வாலில் வந்து நம்ம கிராக் பட்டி பார்த்தது வந்து சைடில் வந்து கொஞ்சம் தடிமனாக ஜாயிண்ட் மாதிரி தெரியும். ஸோ அந்த ஜாயிண்ட்டை நம்ம வந்து மறைக்கிறதுக்காக இதுக்கு மேலே வந்து நம்ம பவுடர் பட்டி பார்க்க போகிறோம். தகுலில் வந்து பட்டியை கொஞ்சமாக எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு நம்ம பார்த்த இந்த கிராக் பட்டிக்கு மேலே வந்து இந்த பட்டி வந்து அப்ளை பண்ணி பார்க்கணும். பட்டி பார்க்கறதுக்கு வந்து 4 இன்ச்சு பட்டி பிளேடில் தான் பார்க்கணும். பட்டியை அப்ளை பண்ணும்போது தகடை வந்து நம்ம குறுக்காக வச்சு பட்டி அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீட்டாக வச்சு ஒரு வலி வலிச்சிக்கணும். அப்போ வந்து பட்டி வந்து நல்லா மட்டமாக இருக்கும். இந்த பட்டி வந்து நம்ம காஞ்சதுக்கப்புறம் எமர்ஷீட் வச்சு ஈஸியாக தேய்ச்சிக்கலாம். அப்போ வந்து நம்மளுக்கு ஜாயிண்ட்டு தெரியாமல் இருக்கும். தகடில் நம்ம பட்டி வலிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் அலைன்மெண்ட் மாதிரி வரும். அதே மாதிரி கோடு கோடாக கிழிச்சிக்கிட்டு கூட வரும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்தாலும் பரவாயில்ல. காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து எமர்ஷீட் வச்சு தேய்ச்சா நீட்டாக க்ளீனாக ஆகிடும்.
இந்த பட்டி பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இது காயறதுக்கு வந்து 1 மணி நேரம் ஆகும். 1 மணி நேரம் கழித்து நம்ம வந்து எமர் ஷீட்டை வச்சு இதை தேய்ச்சிக்கின்னு அதுக்கப்புறம் கலர் வந்து நம்ம டச்அப் பண்ணிக்கலாம். எமர் ஷீட்டில் நம்ம பட்டி தேய்க்கும் போது முதல்ல வந்து பட்டியோட ஜாயிண்ட் ஏரியாவை ஃபஸ்ட்டு தேய்க்கணும். அதாவது ஒரு விரலில் அந்த எமர் ஷீட்டை ஒரு முனையில் வச்சு அழுத்திக்கிட்டு அந்த ஜாயிண்ட் இடத்த வந்து நம்ம ஃபஸ்ட்டு நல்லா தேய்ச்சிக்கணும். ஏன்னா அந்த இடம் தான் ஜாயிண்ட்டாக இருக்கும். அதை தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் பேப்பரை வந்து பட்டையாக வச்சு ப்ளைனாக தேய்ச்சிக்கணும். அப்போ தான் வந்து வாலில் வந்து ஜாயிண்ட் இல்லாமல் மட்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கலரை வந்து டச்அப் பண்ணிக்கலாம். பட்டி தேய்ச்சி முடித்ததும் வாலில் வந்து டஸ்ட்டு நிறைய இருக்கும். அது எல்லாத்தையும் வந்து நம்ம கட்டை ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிக்கணும். அதே மாதிரி தரையில் இருக்கிற டஸ்ட்டையும் வந்து கையோடு க்ளீன் பண்ணி வேஸ்ட் டப்பாவில் அள்ளி போட்டுக்கணும். ஸோ அடுத்ததாக வந்து கலர் ரெடி பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம எடுத்துக்கிற கலர் பார்த்திங்கன்னா ஏஷியன் கம்பெனியில் வர டிராக்டர் எமல்ஷன் லைட் கலர் எடுத்திருக்கோம். 1 லிட்ரு பெயிண்ட்டையும் வந்து ஒரு 4 லிட்டர் காலி டப்பாவில் ஃபுல்லாத்தையும் ஊற்றிக்கிட்டு தண்ணி வந்து 1 லிட்டருக்கு 500லேருந்து 600 ml வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலர் டச்அப் பண்ணுறதுக்கு 4 இன்ச்சு ப்ரஷ் யூஸ் பண்ணணும். இந்த 4 இன்ச்சு ப்ரஷ்ஷை வச்சு பெயிண்ட்டை வந்து ஒரு 30 செகண்ட் வந்து நல்லா கலக்கணும். அப்போ தான் பெயிண்ட்டும் தண்ணியும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். டச்அப் பண்ணும்போது ப்ரஷ்ஷில் வந்து பெயிண்ட் வந்து அதிகமாக எடுக்கக்கூடாது. டப்பாலே வந்து 2 பக்கம் வந்து மாற்றி மாற்றி வழிச்சிக்கிட்டு கொஞ்சமாக தொட்டு எடுத்து டச்அப் பண்ணோம். நம்ம டச்அப் பண்ணுறது வந்து டிராக்டர் எமல்ஷன். ஏற்கனவே வாலில் அடிச்சுக்கிற பிராண்டும் பார்த்தீங்கன்னா டிராக்டர் எமல்ஷன் பிராண்டு தான் அடிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு வாலில் அடிச்சுக்கிற கலரோட நம்பர் பார்த்தீங்கன்னா 7892. கலரோட பேர் வந்து பேல் ஐவரி. இப்போ நம்ம டச்அப் பண்ணுறதுக்கு வாங்கியிருக்கிற கலரும் வந்து சேம் நம்பரு சேம் கலர் வாங்கியிருக்கோம். ஸோ அதனால் இது வந்து காஞ்சதுக்கப்புறம் பேட்ச் மாரி தனியாக தெரியாது. ஃபஸ்ட்டு கோட்டிங் கலர் காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து செகண்ட் கோட்டிங்கும் கலர் வந்து டச்அப் பண்ணோம். ஒரே கோட்டிங்கோட விடக்கூடாது. இப்போ நம்ம வாலில் அடிச்சுக்கிற கலர் வந்து இன்னும் காயலை, ஈரமாக தான் இருக்குது. இது காஞ்சதுக்கப்புறம் கலர் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டாக்டர் ஃபிக்ஸிட் பேஸ்ட் பட்டி வந்து கிராக்கில் எப்படி அப்ளை பண்ணி பார்க்கணுன்றதை பற்றி தெளிவாக பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் அதில் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் தேங்க்யூ, டாட்டா, பாய் பாய்.